தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்போடு கூட இந்த காலை வேளையிலே வாழ்த்துகின்றேன். தேவன் தாமே நம்மளை ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவினாலும் கிருபையினாலும் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை நாம் அறியும் போதும் கேட்கும் போதும் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமும். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தும் விசேஷம் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் கை கொள்ளுகிற இதில் எழுதியிருக்கிறவை கை கொள்ளுகிறவனுமே பாக்கியவான்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த நாளிலே நாம் இந்த நாளுக்கு உண்டான ஒரு வேத வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 12:7. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் கேட்கிற ஒரு சத்தியம் சிட்சை. சிட்சை என்று சொன்னால் ஒரு புத்திமதி அல்லது ஒரு ஆலோசனை சொல்வது, புத்தி சொல்வது அல்லது கடிந்து கொள்வது, அது பேர் தான் சிட்சை என்று சொல்லப்படுகிறது. இங்கே எபிரேயர் ஆசிரியர் என்ன எழுதுகிற சொன்னால், நீங்கள் வேத புஸ்தகம் வேதாகம் இருந்தால் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். இங்கே எபிரேயர் 12:7 நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எதற்காக சிட்சிக்கிறார், எதற்காக அவனை கடிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், அவன் நல்ல ஒரு மகனாக, ஒரு பிரியமா உள்ள மகனாக, அவனுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை அவன் அறிந்து கர்த்தருடைய பக்தியிலும் விசுவாசத்திலும் வளர வேண்டும் என்பதற்காக ஒரு தகப்பன் என்ன பண்ண தன் பிள்ளையை அவர் கடிந்து கொள்வார், சிட்சிப்பார். அப்போ தகப்பன் சொல்லும் பொழுது ஒரு மகன் தன் பிள்ளைகள் அதை சகித்துக் கொள்வார்களானால், அந்த புத்திமதியை சிட்சையை அவர்கள் சகித்து ஏற்றுக்கொள்வார்களானால், அப்பொழுதுதான் அவர் அந்த தகப்பன் அந்த பிள்ளையை எனக்கு உண்மையான, எனக்கு பிரியமான ஒரு மகன் என்று தகப்பன் சொல்லுவார். அந்த புத்திமதிகளை சிட்சையை கேளாத ஒரு பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய நலத்துக்கென்று, நம்முடைய வாழ்வுக்கென்று, நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு செம்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தகப்பன் தன் பிள்ளைகளை கடிந்து கொள்ளுகிறார், புத்திமதி சொல்லி சிட்சிக்கிறார். அதுபோல தான் தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய திரு வசனத்தின் மூலமாக, சத்திய வசனத்தின் மூலமாக தமது பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அவர் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆகினால் இங்கே வேதம் சொல்கிறது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால், அப்போ சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அப்போ அந்த சிட்சை நம்ம சகிப்போமானால், கர்த்தருடைய வார்த்தைகளை சத்தியத்தை நாம் சகிப்போமானால் இல்லைங்களா, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் போய் உங்களை தேற்றவாரனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்துவார், அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கின்றோம். ஆகினால் நம்மளை கண்டித்து உணர்த்த பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற இந்த சத்திய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால், அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் எண்ணி நம்மளை என்ன பண்றார், அவர் வழி நடத்துகிறார். நல்ல பாதையிலே, ஜீவ பாதையிலே, நீதியின் பாதையிலே நம்மளை கர்த்தர் வழிநடத்துவார்.
ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கிறோம், நீங்கள் சிற்சியை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி, பிள்ளைகள் என்று எண்ணி நம்மளை தொடர்ந்து நடத்துவார். ஒரு பிள்ளை அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது தொடர்ந்து அப்பா அவனை கவனிப்பார், பிள்ளையாக அங்கீகரித்து அவனுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவனுடைய வாழ்க்கை செற்று பூரண புருஷராக வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஆகினால ஒருவேளை அவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல் என்று சொன்னால் எந்த நன்மையும் அந்த பிள்ளைக்கு தகப்பன் கொடுக்க மாட்டார். ஆகினால தான் சொல்றாரு, நீ உங்களை புத்திரர் என்று எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? எந்த தகப்பனாவது தன் பிள்ளையை சிற்சிக்காமல் இருப்பாங்களா? புத்திமதி சொல்லாமல் இருப்பாங்களா? நல்ல வழியில் நல்ல பிள்ளைகளை வளர்க்காமல் இருப்பார்களா? தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை நன்றாக வளர வேண்டும், புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தருடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர வேண்டும், பக்திக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுடைய தாய் தகப்பன்மார் நினைப்பார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம் இன்னொரு வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். பார்த்தீங்களா, வேசி பிள்ளைகளாக போயிடுறாங்க. நிறைய பேர் அப்பா அம்மா கீழ்ப்படியாமல், தாய் தகப்பனுடைய சொல்லு கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைங்க, உதாசீனமாக நடக்கிற பிள்ளைகள், அவர்கள் தங்கள் மனம் போன போக்கில் போகிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? வேசி பிள்ளைகளாய் பாவத்திற்குரிய துன்மார்க்கமான காரியங்களை செய்து கெட்டு போகிற பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். தேவன் நாம் கெட்டு போவதற்கு அவர் நம்மை சிக்ஷிக்கவில்லை. நாம் கெட்டு போகாமல் ஆண்டவருக்கேற்ற பிள்ளைகளாக இருக்கிறதற்காக பரலோகத்தினுடைய நன்மைகளை பரலோகத்தில் நாம் சென்று பரலோகத்துக்கு போகும்படியாக பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக தேவன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்திய வசனத்தினாலே நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சிக்ஷிக்கிறார். நம்முடைய நலத்துக்காக தான் ஆண்டவர் சிக்ஷிக்கிறார். ஏன்னா நம்ம மேல் அவர் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். அப்போ தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல, எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை எல்லாருக்கும் கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசின் பிள்ளைகளாயிருப்பீர்கள் சொல்றார். இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது 6வது வசனம் 12:6, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தான் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள் சொல்றார். அப்போ தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணாரா? சிக்ஷிக்கிறார். ஆம்பிரியன்மார்களே, நாம் ஆண்டவர் நம்மளை சிக்ஷிக்கிற காரணம் என்ன? நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆகினால ஆண்டவரை சிக்ஷிக்கிற எந்த மகனையும் அவர் என்ன பண்ணுறார்? தப்பு செய்தால் தகப்பன் தன் பிள்ளை எப்படி தண்டிக்கிறது போல நாம் தவறுகள் செய்யும் போது ஆண்டவர் சிக்ஷிக்கிறார். சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த சிக்ஷையை கீழ்ப்படியாமல் இருப்போமானால், சிக்ஷைக்கு நாம் எதிர்மறையாக இருப்போமானால் தேவன் நம்மளை தண்டிக்கிறார். முதல்ல கண்டிக்கிறார். அந்த கண்டிஷனுக்கு ஒத்து வரலன்னா, கீழ்ப்படியலன்னு சொன்னால் தண்டிக்கிறார். தேவன் நம்மளை தண்டிப்பதற்காக நம்மளை அழைக்கவில்லை. நம்மளை நன்றாக தேவ பிள்ளைகளாக தேவ புத்திரர்களாக இருப்பதற்காக அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாக இருக்க, அவருடைய ராஜ்யத்தில் சுதந்திரவாளிகளாக இருக்க நம்மளை ஒவ்வொரு நாளும் சிக்ஷிக்கிறார். இந்த காலை வேளையில் தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷித்து இருக்கிறது போல நாமளும் தேவன் நம்மளை சிக்ஷிக்கிறார். ஆகினால் இந்த சிக்ஷையை நாம் சகிப்போமானால், சகித்து கொண்டு அவருடைய சிக்ஷையின்படி நாம் நடப்போமானால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார். ஜெபம் செய்வோம். நாங்கள் நம்பி ஆராதிக்கிற பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, சீயோனிலே என்றென்றும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே,
நம்ம நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த காலை வேளையிலே தகப்பனே தன் பிள்ளையை இதோ சிக்ஷிக்கிறது போல ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய வேத வசனத்தை கொண்டு எங்களை சிக்ஷிக்கிறீரப்பா. நாங்கள் சீர்படவும், நாங்கள் நல்வழியிலே நடக்கவும், நீதியின் பாதையிலே நடக்கவும், உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கொண்டு எங்களோடு நீர் பேசுகிறீர், எங்களை சிக்ஷிக்கிறீர். ஆண்டவரே இந்த சிக்ஷையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் சகித்திருப்போமானால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருப்போம். நீர் எங்களை முடிவுபுரிந்தும் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதனால் செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உடைய சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் உடைய பிள்ளைகள், நீர் எங்கள் தகப்பன், ஒவ்வொரு நாளைகளும் நீர் உடைய பாதையில் எங்களை நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நடுவே இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இவைகளுக்காக நாங்கள் தாழ்மையோடு ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை பார்க்கிற நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.